வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி 10ல், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குண்டான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி. கடகராசி கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 இயர்ஸாக தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ட சனி, அஷ்டம சனி, அதுக்கு இடையில் அப்படி குரு பயிற்சி, அதுக்கு இடையில் ராகு கேது பயிற்சி, அப்படி இப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நியூட்ரல் அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம். பட் நீங்கள் ஆல்மோஸ்ட் பெரிய அந்த டஃப் அண்ட் சேலஞ்சிங் பீரியட்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. இன்னும் ஹார்ட்லி கொஞ்சம் மாதங்கள் இருக்குது. இப்போ இந்த ப்ரிடிக்ஷனே உங்களுக்கு நல்லா புரியும். ஆகஸ்ட் 2024லேருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த 6 மாதங்கள். ஸோ இந்த 6 மாதத்தில் கடகராசியை சேர்ந்தவங்க மனநிலையெல்லாம் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருடைய மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க தான் நல்லா புரிய ஆரம்பிக்குது. ப்ளஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச்லேயும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கல்யாண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும், கல்யாணம் நடக்கணும், வேலையில் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது, கடன் உருவாகிடுச்சு, ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, திடீர்னு விபத்து ஏற்பட்டுடுச்சு, குடும்பம்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்குது, எமோஷனாக ரொம்ப டவுனாக இருக்கும், நிறைய விஷயம் ஏங்குகிறோம், எதிர்பார்க்குறோம், ஆனால் நினச்ச மாதிரி அந்த இதை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இப்போ தான் ஒரு ஆறுதலான விஷயத்த சொன்னோம். குரு பயிற்சி வந்தது. ஸோ உங்களுக்கு லாபஸ்தானமான 11th ஹவுஸில். ஸோ குரு மட்டுமே டோட்டல் அந்த வண்டி எழுப்பாரா? டோட்டலாக ஒரு ஹாரோஸ்கோப்பில் 12 ஹவுசஸ் இருக்குது, அதில் 9 பிளானட்ஸ் இருக்குது. அதில் குரு மட்டுமே பிடிச்சி இழுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கடகத்துக்கு முடிஞ்சிருக்கு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் குரு ஸ்தானமாக இருக்குது. இல்லை என்னென்ன ஆக்டிவேஷன் அவர் கொடுப்பார்னா, மெயினாக ஃபினான்ஸ், மணி. ஸோ மணினா ஜாப், மணினா பிஸ்னஸ். அப்போ மணி நல்லா இருக்குது, இன்கம் நல்லா இருக்குது, ஜாப் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குன்னா தான் ஃபேமிலி. இல்லைனா ஃபேமிலியில் ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ நீங்கள் ஏற்கனவே உண்டாக்கின கடன், ஏற்கனவே கொடுத்த காசை பற்றிலாம் இப்போ யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலான்ற அந்த விஷயத்தை ஃபார்வர்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. சரி, இது கடகத்துக்கு ஓகே. அப்புறம் ஒரு கொஷின் பண்ணுவீங்க, ராகுக்கு எது ஒன்றும் தொல்லை இல்லை, பட் சனி இந்த 8ல் போய் உட்காந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணுது, எப்படி சனிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது? நீங்கள் ஏன் தப்பிக்கணும்? அதுவே இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கு. இப்போ ரெட்ரோகேட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, சனி லார்ட் ஆஃப் 8 in 8, 8 கூடயும் 8ஆம் இடம். ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். என்ன தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தி அதுவே வழிகாட்டும். எப்படி ஒரு 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 பூட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு சாவி இருக்கும்ல, அது மாதிரி தான் இப்போ கடகத்துக்கு நேரம். ஒரு பூட்டு இருக்குது, திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குது, சாவி எங்கே இருக்குது தான் நீங்கள் இப்போ எடுக்கணும். அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லாக் அன்லாக் ஆகிடும், அதில் ரூட் கிளியர். ஸோ அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது 2-3 விஷயம் இருக்குது. கடகம் நேரம் பரவாயில்ல, நம்ம அப்படியே ஒரு 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 புத்தி கூர்மையாக சிந்தித்தோம்னா, மனதை சமநிலையாக ஒரு நிலையாக வச்சு நம்ம சிந்தித்தோம்னா, நமக்கு உண்டான விடை, நமக்கு உண்டான வாழ்க்கை, நமக்கு உண்டான வேலை, நமக்கு உண்டான வருமானம், குடும்ப வாழ்க்கை, திருமணம், ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, எஜுகேஷன் ப்ளஸ் ஃபேமிலி லைஃபு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கலந்து நல்லா பார்க்க முடியும்னு இருக்குது. ஆனால் என்னென்ன லக்னங்களை சேர்ந்துருந்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகும். ரொம்ப கிளியராக சொல்லலாம். மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மேஷம் ரிஷபம் முதல் 2 கடகராசியில் பிறந்து மேஷ லக்னம் ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை வேகமாக புஷ் பண்ணி கொண்டு போயிடும். ஒருவேளை கன்னி லக்னமாக இருந்தாலும் கூட அதுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னத்தை சேர்ந்துருந்தாலும் இப்போ நேரம் உங்களுக்கு பரவாயில்ல, துணையாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, பரவாயில்ல. ஈவன் நீங்கள் மகர லக்னமாக இருந்தாலும் பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவுக்கு வரும்.
கடக ராசியில் பிறந்து மகர லக்னம் போகிறீங்க, ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் முடிச்சு கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் மற்ற லக்னங்களை சேர்ந்துருக்கு, ஒரு மிதனமாக இருக்கீங்க, கடக ராசியில் பிறந்து கடக லக்னமாகவே இருக்கீங்க, அப்போ தான் கடக லக்னம் கடகராசி, இல்லை கடகராசி சிம்ம லக்னம், அதே மாதிரி கடகராசி கும்ப லக்னம், கடகராசி மீன லக்னம், இவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இவங்க தான் கொஞ்சம் அந்த ஒரு 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 மாதிரி ஒரு இன்னும் எல்லாம் மாறி கூட நமக்கு வந்து பலன் கையில் கெட்டல, பலன் கிடைக்கல, பலனுக்காக ஏங்குகிறோம், இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அது கொடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கடக ராசியில் பிறந்து நீங்கள் வந்து மற்ற லக்னங்கள் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா தனுசு இருக்குது, இந்த பக்கம் துலாம் இருக்குது. ஸோ துலாம் அண்ட் தனுசு இது எப்படிங்க ஓரளவுக்கு அது பரவாயில்லையா? மிதுனம் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். என்னென்னா ஒரு ஒரு முயற்சியை வந்து 3 முறை செஞ்சிங்கன்னா 3 டைம்ஸ், அப்போ அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிங்கிற ராசி 2025 நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது. இந்த 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு 2024 டிசம்பர் ஓரளவுக்கு எப்படி சமாளிக்கலாம், அந்த லக்னத்தை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்கிறேன், என்றைக்காவது நீங்கள் வந்து உங்கள் தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா, செக் பண்ணிங்களா, நல்ல தசாபுக்தி நடக்குதா, லக்ன யோக தசாபுக்தி நடக்குதா, 1 4 7 10 அதாவது 1 4 7 10க்கு அதிபர்கள் திசை நடத்துகிறாங்களா, இல்லைனா 1 5 9 அதாவது 1 5 9க்கு அதிபர்கள் திசை நடத்துகிறாங்களா, எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஹாரோஸ்கோப் அதை தான் தெரியும். ஹாரோஸ்கோப் எப்படி பார்க்குறது? அது ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட பர்சனல் ஹாரோஸ்கோப் இருந்தால் எடுத்து பாருங்கள், இல்லைனா lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளோட வெப்சைட், அதில் நீங்கள் கிளியராக அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துலேருந்து என்ன தசா புத்தி, எந்த ஏஜில், எந்த வயசில், எந்த வருஷத்தில் பிரேக்கப் ஆகுது, அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஸோ கடகம் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. குறிப்பாக நான் 2-3 விஷயம் ஷேர் பண்ணுறேன். இந்த திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா அதை பெருசாக ஆக்காதீங்க. ஏன்னா இன்னொரு 5 to 8 மாதத்துக்குள்ளே எல்லாமே சாந்தமடைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். கல்யாணம் ஆகாதவங்க சந்தோஷப்படுங்க, இல்லை கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம், பட் நல்ல நேரத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த வேலை விஷயம், பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வேலை சில மிஸ்டேக்ஸை பண்ணி கடன் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபார்வர்டில் போங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு வழி வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறீங்க அடுத்த 5 மாதங்களில். ஸோ உங்களை நீங்கள் செல்ஃபாக மனசை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கடகம்னா சந்திரன், சந்திரன்னா தேயும் வளரும். பட் ஒரு நாள் பூரண சந்திரன், பௌர்ணமி ஒரு நாள் இருக்கு இல்லையா, அன்றைக்கி எப்படி அந்த சந்திரன் முழு பிரகாசமாக ஒளி வீசுதோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஒளி வீசுவீங்க. நம்பிக்கையோடு அடி எடுத்துவீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன், அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது 3மே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கிறோன்றது தான் முக்கியம்.
ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனம், மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரியெல்லாம் அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.